இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 15ஆம் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை தியானிக்க இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மிக முக்கியமான அற்புதங்கள் சில கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நகும் நகரங்களில் நடந்தன. ஆனால் பெரும்பாலானவர்கள் மனம் மாறாமல் இருந்தனர். இதனைத்தான் இயேசு தீரு, சீதோன் மற்றும் சோதோம் நகர மக்களுடன் ஒப்பிட்டு பேசுகின்றார். ஏனெனில் இந்நகரங்கள் தீமைக்காக கடவுளால் அழிக்கப்பட்டன. இருப்பினும் இந்த புறஜாதி நகரங்கள் கூட இறுதியில் சிறப்பாக இருக்கும் என்று இயேசு கூறுகின்றார். ஏனெனில் அவர் இப்போது கண்டிக்கும் நகரங்களில் செய்யப்பட்ட அதே அற்புதங்கள் அவற்றில் செய்யப்பட்டிருந்தால் அவை மனம் திரும்பி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கொராசின், பெத்சாய்தா மற்றும் கப்பர்நகும் நகரங்கள் தலைவர்களின் பல செயல்களை நேரில் காணும் வாய்ப்பை பெற்றிருந்தன. அவர்கள் அவருடைய மாட்சிமையை நேரில் கண்டவர்கள். அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது, எனவே அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அவர்கள் நம்பிக்கையின்மையில் இருந்ததால் அதே சலுகைகளை அனுபவிக்காத பொல்லாத நகரங்களை விட அவர்கள் இன்னும் அதிகமாக துன்பப்படுவார்கள் என்று இயேசு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சிந்திக்க கொடுக்கும் கருத்து என்னவென்றால், அதிகமாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் அதிகமாக கேட்கப்படும், அதிகமாக ஒப்படைக்கப்பட்டவரிடமிருந்தும் அதிகமாக கேட்கப்படும்.